ஹாய் ஹாய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்ட்நைட் தான் விளாட. ஃபார்ட்நைட் பார்ட் 2 கூட பார்த்துருப்பீங்க. அதில் இந்த மாதிரி இருக்காது, கொஞ்சோட்டு நல்லா கம்மி அப்கிரேட்டடாக இருக்கும். இருந்தாலும் நான் அதை போடவே இல்லை வீடியோவா. இப்போ உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன், வாங்க போகலாம். நான் காசு கூட மேக் பண்ணியிருக்கேன். காசு ஸ்கூட்டி மாதிரி ஒன்று மேக் பண்ணேன், அதுவும் உடச்சிட்டேன். ட்ரக்கையும் உடச்சிட்டேன், ஆனால் அது பிடிக்கல, அது பெருசாக இருந்தது, ஆனால் அதை உடச்சி போட்டேன். மீதி இருக்கிறது இந்த கார் மட்டும்தான். இது மட்டும் தான் சூப்பராக ஓடுது. இந்த ட்ரக்கு அதெல்லாம் ஓடவே இல்லை ஒழுங்காக. இப்போ என்னோடய இருக்கிறதுலே பெரிய வீடு. இங்கே சிலாஸோட பெட்டு இருக்குது. அந்த மாதிரி நிறைய பீப்பிள் எடுத்துருக்கேன், புதுசாக பேரை கூட காமிக்கிறேன். இங்கே ஃபிஸ்டிக்ஸ் பெட் இருக்குது, இங்கே லைன் பிரான்ச் பெட் இருக்குது. அவனுங்கெல்லாம் இங்கே தான் தூங்குறானுங்க மேலே. ஓகே, இப்போ புது ஆள் யாருன்னா ஆஷ். இவங்களுக்கு தெரியும், ஆஸ்டிக். இவ ஸ்பார்க் ப்ளக்கு. அப்புறமா சில பேர் இங்கே எங்கே போயிட்டு தான் இருப்பாங்க, ஸ்பீடாக போய் பார்க்கணும். இதுதான் சிலாஸ். இங்கே போகிறது தான் கேப்டன் பாரவா. இவங்களை அவங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய செஸ்ட்டு போட்டிருக்கேன், நிறைய பொருள் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இதை இங்கே உடச்சிட்டேன். இதுக்குள்ளே ஒர்க் பெஞ்சை ஹை மாடல் ஒர்க் பெஞ்சாக மாற்றிட்டேன். ஃபாரஸ்ட் டேக்ஸு, பிக்கேக்ஸு, இது ரெண்டு மட்டும்தான் இதில். இது அதுக்கப்புறம் எது டாப்னா இருங்க பார்க்குறேன். எது பர்பிள் கலரில் இருக்குதோ சார்ம் டைனமைட். இதுதான் நான் 10 கறி, இதுதான் 10 வாங்கணும்னு நினச்சேன், அதுதான் வாங்கல. டைனமைட் வச்சு விட்டேன்னா அந்த இடமே பிளாஸ்ட் ஆகிடும். நிறைய டைனமைட் கிராஃப்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நான் ஒரு கபோர்டு மாதிரி வைக்கலான்னு இருக்கேன். பர்ஸ் டீம் ட்ரங்க் இது மாதிரி. இங்கெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஓகே, வச்சுக்கிட்டே வந்துச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி இந்த இருக்கிறதுல ஹை ப்ரொடெக்டிவ் ஷீல்டு இருந்துன்னா இதுதான். கொண்டாத்துக்கு ஷீல்டு போடாமல் இருக்கும். எங்கே தான் ஓடுறானோ உள்ளே போயிட்டு ஷீல்டு வச்சிடலாம். எப்போ தேவையை போட்டுட்டு சண்டை போடலாம். அப்புறம் இதுவும் தேவையில்லை. இதையும் இங்கே வச்சிடலாம் மேலே இன்வென்டரியில். இப்போ ஆன்ஸும் இருக்கும். இதுவும் எனக்கு ஆக்ஸு மட்டும்தான் தேவை. இதுதான் ஹை பவர்டு ஆக்ஸ், ஹை பவர்ட் பிக்கெக்ஸ். பார்த்துக்கோங்க, முன்னாடிலாம் ஒரு போன் இது செஞ்சேன், அதுவும் சப்பக்கு. இந்த ஆக்ஸை வச்சு 2 அடி இந்த ட்ரீ வளர்ந்துக்கும். 2 அடி தான் அடித்தேன்.
நான் சேர்த்துருக்கேன். என்கிட்ட இருந்து என்னென்ன பொருள் வருதுன்னு பார்ப்போம். ஃபுல்லாக இருக்காமா. அப்போ ஓடி போய் டெஸ்ட்டில் வச்சுடுவோம். நல்ல பொருள் எந்த பொருள் ஓப்பன் பண்ணி நைட் ஷீல்டு கிராஸ் போ மட்டும் இங்கே இருக்கட்டும். டைனமைட் கூட 6 வச்சுருங்க. எல்லாமே இங்கே கிரில் சிக்கன் 15 இதுக்குள்ளே நான் இந்த மாதிரி பொருள் தான் வைப்பேன். ஐட்டம்ஸ்லாம் வைக்கவே மாட்டேன். சிலிக்கு சாப்பாடு பொருளும் இந்த மாதிரி ஷெல் பொருளும் தான் வைப்பேன். எடுத்து போட்டு வேண்டியது உல் ஃபேப்ரிக். அப்புறம் இந்த வுட்டும் இன்வென்டரி ஃபுல்லாக இருந்தது காப்பாற்றி. இப்படி தான் நான் இதை வச்சு எல்லாமே பண்ணுவேன். இந்த இடம் அப்புறம் அந்த இடம்தான். அங்கே அந்த மலையை தாண்டி அந்த மலைக்கு போனால் கூட இங்கே தான் இருக்குது நம்ம வீடு அந்த அப்படின்னு தெரியும். அதனால எங்கே போனாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சி வந்துடுவேன். நான் வாக்கிங் போவேன். நம்மளோட வில்லேஜ் தான் கிராஸ்லேண்ட்ஸ் 10th லெவல் இருக்குது. சரி போகலாம். இந்த லெகோ ஃபார்ட்நைட்டில் எனக்கு பிடிச்சது என்னன்னா இந்த கார் தான். இதுதான் நான் ஓட்டி ஓட்டி பழகி போட்டேன். உன்னை கூப்பிட்டு போகணுமாடா? உங்களுக்கு என்னடா இப்போ வேணும்? உட்காந்துட்டான். ஏறினா பரவாயில்ல. ஏற போகிறானா? ஏறிக்கூடா. ஏற மாட்டேங்கிற. சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம இவன் எதுக்கு இறங்கணா? கேவுக்கெல்லாம் வருவியாடா? நீ செத்துட்டனா எனக்கு யாருமே இல்லை. ஏய் இந்த மண்டப்பாயிலே கூட போயிட்டான். ஈடிச்சா வரமாட்டானுங்க போல. நல்லா எனக்கு நினச்சாலே கெட்டது தான் நடக்கும். அங்கே ஓடி போட்டான். என்ன வேற அதுக்கு நீ என்ன கூப்பிட்டுருக்க கூடாதுன்னடா. உனக்கு கார் ஓட்ட தெரிஞ்சதுன்னா நீ ட்ருன்னு எடுத்துன்னு ஓட்டிட்டு போக வேண்டியதானே. எங்கே போகணுமோ? ஏன்டா டேய் வந்துட்டா பாருங்க. லைட் எரிஞ்சினே தான் இருக்கும்.
சரி காய், இதுனா புது வீடு தான் 2 கட்டியிருக்கேன். இதுவும் தான் புது வீடு. புது வீடுக்கு டச்சப்பாக இருக்கணும்னு தான் காரை வச்சேன். நான் வச்சிருக்க மாட்டேன். நிறையா பேர் இருக்கானுங்க பாருங்க. ஆஷு, இவன் பீலி, இவன் யார் ஆர்டிஸ். அவன் பேர் ஆர்டிஸ். உன்னோட பெட்டு இது பண்ணாலும் சிலாஸோட பெட்டு அங்கே மேலே இருக்கு. இவன் யாடா மாடு மண்டையா? அட நீ போடா. எட்டு வச்சனா பாரு. போ இப்படா. பா சி சரி காய்ஸ், வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விபிஜிபி வருண்பாலு கேமர் பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை வச்சு ஆள் வச்சுக்கோங்க. வட்டா மாமே.